குரு வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்போது நாம் பார்க்க இருப்பது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில், அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் என்று கூறுவார்கள். இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று நீங்கள் பிறந்த மாதத்தில் வரும் உங்களின் ஜென்ம நட்சத்திரமான வரும் நாளில் தவறாமல் உங்களின் ஜென்ம நட்சத்திரம் அமைந்துள்ள கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று அபிஷேகம் செய்து உங்கள் நட்சத்திரத்திற்கு ஏற்ற வஸ்துவை சுவாமிக்கு அலங்காரப்படுத்தி புஷ்பம், மஞ்சள், குங்குமம், எண்ணெய் இவைகள் எல்லாம் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து உங்கள் நட்சத்திர அதிபதியின், அதாவது கிரகத்தின் எண்ணிக்கையின்படி அன்னதானம் செய்துவிட்டு வர உங்கள் நட்சத்திர தெய்வம் உங்களுக்கு முழு யோகத்தையும் அளிப்பார். தவறாமல் இதை பின்பற்றி வந்தால் நடப்பதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள், என்ன நடக்கிறது என்று. நல்ல சுபிட்சமான வாழ்வை நீங்கள் காணலாம். அடுத்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்ற கோவிலை நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ பிறவி மருந்தீஸ்வரர். இவர் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் ஸ்ரீ பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் இங்கே உள்ளது. இதில் சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தியின் வடிவில் அரக்கனை கொன்று அருள்வாளிக்கிறார். இது பக்தர்களின் ஆணவத்தையும் பெருமையையும் பொறாமையையும் சிவபெருமான் அழித்தொழிப்பதாக உருவகம் கொடுத்திருக்கிறார்கள். பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்தால் துன்பங்கள் இல்லாத வளமான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தோட புராணத்தையும் நம்ம பார்க்கலாம். தாருகாவனத்தில் திரும்பி வந்ததிலிருந்து பெருமையும் அகந்தையும் கொண்ட சில ரிஷிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் செய்த யாகங்களால் சிவபெருமான் தனது தெய்வீகத்தன்மையை அடைந்தார் என்று நம்பினார்கள். அதனால் அவர்களுக்கு பாடம் புகட்ட சிவபெருமான் ஒரு அழகான பிச்சைக்காரனாக மாறுவேடத்தில் வந்தார். அவனது அழகில் மயங்கிய அனைத்து ரிஷிகளின் மனைவிகளும் நெருப்பில் எரிபொருள் சேர்ப்பது போல வெறித்தனமாக அவரை பின்தொடர்ந்தார்கள். கடவுள் விஷ்ணுவும் ஒரு கவர்ச்சியாக பெண்ணாக மாறுவேடத்தில் வந்தார் அங்கே. பின்னர் இந்த ரிஷிகள் அவள் பின்னால் பைத்தியம் பிடித்து சென்றனர். அவர்கள் பின்னாடியே சிறிது நேரம் கழித்து இரு கடவுள்களாலும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர்கள் யானையின் உதவியுடன் அவர்களை அழிக்க திட்டமிட்டனர். இந்த நிலையில் சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்தி யானையையும் ரிஷிகளின் பெருமையையும் கொன்றார். இதுதான் இந்த கோவிலின் புராண கதை. இந்த கோவிலில் திருவிழாக்கள், இங்கு ஏராளமான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் சித்திரை திருவிழாவும் ஏப்ரல் மே, அதாவது நவராத்திரி மற்றும் சிவராத்திரி திருவிழாக்கள் இங்கே குறிப்பிடத்தக்கவை. அதே போல் விருப்பமான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யேகமான கோவில் இந்த கோவில். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு சென்று பிறவி மருந்தீஸ்வரருக்கு, அதாவது சிறப்பு செய்ய வேண்டும். அதாவது பரிகாரம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புது பிறவிகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. இங்கே இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் எப்படின்னா, கோவில் அனைத்து நாட்கள்லையும் காலையில் 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே போல் பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, திருமணம், குழந்தை வரம் மற்றும் படிப்பில் சிக்கல் உள்ளவர்களுக்கு இந்த கோவில் பரிந்துரைக்கப்படுகிறதாம். அரசாங்கமே பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டி தஞ்சாவூரிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த கிராமத்திற்கு திருச்சியிலிருந்தும் பேருந்துகள் உண்டு. அதே போல் திருச்சியில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்தும், ரயில் நிலையம் அருகில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்தும் கோவிலுக்கு செல்ல பேருந்தில் செல்ல வேண்டும். இப்படியே
இந்த கோவிலுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வரலாம். அதாவது முடக்கு நட்சத்திரமாக இருந்தாலும் போகலாம். அதே போல் திதி சூன்யத்தால் பாதிக்கப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு நாம் போய் வரலாம். சரிங்களா? நன்றி. அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். அஷ்ட ஐஸ்வர்யங்களோட 16 பேர்களும் பெற்று வாழணும்னு நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள்.